Hi, hello everyone. Once again, welcome back to the YouTube channel AM Tech Tamil. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி எதனால் பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுக்குன்னே நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டாக கிடைக்கும். பார்த்துக்கிறது AM Tech Tamil. நாங்கள் எப்பன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிற கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்ட் 4 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 வீடியோவும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். என்னென்ன பார்த்தீங்கன்னா, டாக் பேக்கை விட சிறந்த ஸ்க்ரீன் ரீடர் அப்படின்றத கொடுத்துருக்கேன், அந்த லிங்க். அப்புறம் CSR பார்ட் 1, CSR பார்ட் கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர் பார்ட் 1, கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர் பார்ட் 2, கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர் பார்ட் 3 மூணுமே கொடுத்துருப்பேன். ஸோ இதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். புதுசாக பார்க்குறவங்க அந்த 4 வீடியோவும் பார்த்துட்டு இப்போ இந்த வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ஆக்ஷன் செட்டிங்ஸ் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ பேசிக் தான் முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம கண்டென்ட் ப்ரெசன்டேஷன் செட்டிங்ஸ் அந்த இதான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போகலாம். ஓகே, கமெண்ட்ரி ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணிட்டேன். கண்டென்ட் பிரசன்டேஷன் செட்டிங்ஸ் இந்த செட்டிங்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இது டபுள் டேப் பண்ணுறேன். Content presentation settings. Okay. Navigate content print settings. First hint settings இருக்கு. இதுல என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். Hint settings. Read usage hints. Checkbox unchecked. Read interaction hints based on the app you are interacting with. அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹோம் அந்த டபுள் கிளிக் ஆக்டிவேட் சொல்லல. ஸோ அந்த இதுக்கான ஆப்ஷன் எனக்கு வேணாம், அதனால நான் செக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அடுத்தது read the current node information. Checkbox unchecked. Read additional information about the currently focused node while in the node browsing mode. இது கரெக்ட் நோட் இன்ஃபர்மேஷன், அந்த இது கரெக்டாக ரீட் பண்ணி சொல்லும். அப்புறம் அந்த நோட் ப்ரௌசிங் மோடு அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லும், அதுக்கான ஒரு ஆப்ஷன். அடுத்தது read the caller info. Checkbox checked. Speak caller number and name when called. அது காலர் இன்ஃபோ. இது செக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு காலில் சொல்லிக்கிட்டே இருக்கும், யார் கால் பண்ணுறாங்களோ சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் சொல்லிக்கிட்டே நிற்காது, சொல்லிக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக. யார் கால் பண்ணுறாங்க நம்பர் என்ன, யார் கால் பண்ணுறாங்க நம்பர் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கும், அதுக்கான ஆப்ஷன்ஸ். அடுத்தது read the volume prompt. Checkbox checked. Read the prompt when adjusting volume. இந்த வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது வால்யூம் ப்ராம்ப்ட், அதாவது அதே வால்யூமில் இருக்கணும் செக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதே வால்யூம் இருக்கும், அதுக்கான ஆப்ஷன். அடுத்தது read the whole window content upon window change. Checkbox unchecked. இது இந்த விண்டோ சேஞ்ச் பண்ணும்போது இந்த read the whole window content upon read the whole window content upon window change. Checkbox unchecked. இந்த whole window change வந்து அந்த கண்டென்ட் என்ன கமெண்ட் சொல்லுவோம். அடுத்தது settings. ஓகே, இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது back button. Content back list settings. List settings. Read the list range. Checkbox unchecked. Read the information about the display range of the list when scrolling. இது read the list range. இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்லாம் இப்போது சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த என்ன இப்போது 1 2 3 4 அந்த நம்பர் சொல்லிட்டு இருக்கோம், அந்த நம்பர் என்னென்ன ஆப்ஸ் இருக்கோ எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், அதுக்கான ஒரு ஆப்ஷன். அடுத்தது read focused items index. Checkbox unchecked. Read the index of the current. Read focused items index. Checkbox unchecked. Read the index of the currently focused list item. அது கரெக்டாக ஃபோக்கஸ்ட் லிஸ்ட் ஐட்டம் இண்டெக்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத ரீட் பண்ணோம். அடுத்தது read the display range of the currently scrolled list. Checkbox unchecked. Read the current list range when scrolling. இதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணும்போது அங்கே என்ன ஆப்ஸ் இருக்குது, என்ன லிஸ்ட் இருக்குது, அதை கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணும்போது என்னதுன்னு சொல்லும். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன். read the content as it's being scrolled. Checkbox checked. read the content அந்த ஸ்க்ரோல் வந்து கான்டென்ட் சொல்லிட்டு இருக்கோம், அதுக்கான ஒரு ஆப்ஷன். list settings. ஓகே, இது முடிஞ்சது. அடுத்தது back button. Content list label present content field big use the context screen state reporting. இதில் வந்து நம்ம லேபிள் ப்ரெசன்டேஷன் செட்டிங்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம்.
அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். Dynamic label presentations list settings label present label read the currently focused control name. Checkbox checked read the current element type and name. If there's no name, the screen reader will try and guess it. இது இப்போ இந்த டாக் பேக் என்ன அன்லேபிள்னு சொல்லும். இதில் பட்டன் சொல்லும். இதை டெக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அது அதாவது இந்த ஸ்க்ரீன் ரீடர் அது என்ன இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணி எக்ஸிட் பண்ணி சொல்லும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் அடுத்தது. Read type of the page element checkbox checked. If switched on, all element types will be read. Otherwise only the necessary information will be spoken. இந்த அந்த ரீட் அந்த நெசசரி அந்த இதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும். Try to guess the label of an unlabeled item. Checkbox checked. The ID of the currently focused item is being read when the item has no name. இது இந்த அன்லேபிள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லேபிள் பண்ணி படிக்கிறதுக்கு ஆப்ஷன். அடுத்தது read the index of an unlabeled control. Checkbox unchecked. Read the index number of the focused item even if the item has no label or ID. இது நம்பர், அது இப்போது ஏதோ ஒரு இடத்துல நம்பர் கொடுத்துருப்பாங்க, அங்கே எழுதியிருக்கும், அதை கெஸ்ட் பண்ணி படிக்கும். இது செக் பண்ணி வைக்கிறது சரியா அப்படின்றது நீங்கள் யோசிச்சுக்காங்க. ஏன்னா நம்பர் இல்லாத இடத்துல அது 001 001 படிக்க கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஸோ ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ முடிஞ்சது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி. Overview button. Overview back commentary scope is open AZ screen recorder unlocked. App save record. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நம்புகிறேன். நாங்கள் முதல்ல சொன்னது போல் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி எதனால் பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுக்குன்னே நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.